வாழ வைப்பான் வடிவேலன். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், முருகரை கும்பிட்டா தலையெழுத்து மாறுமான்னு. கண்டிப்பா மாறும். யாருக்கு மாறுச்சு? அருணகிரிநாதருக்கு மாறுச்சு. அவருக்கு பிரம்மனால எழுதப்பட்ட தலையெழுத்து வல்லாள மகாராஜா கோபுரத்துல இருந்து கீழே விழுந்து இறக்கணும். அவர் எப்ப எந்த பலனையும் எதிர்பார்க்காம முருகான் கூப்பிட்டாரோ அந்த நொடியில அவருக்கு எழுதப்பட்டிருந்த மோசமான தலையெழுத்தை மாத்தி அவரை தடுத்து ஆட்கொண்டார் முருகர். அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்கார பாடல்ல சொல்றார், செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடி யார் மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு சொல்றார். அயன் கையெழுத்துனா பிரம்மனோட கையெழுத்து. எப்ப முருகப்பெருமானோட திருவடிகள் நம்ம தலை மீது படுதோ நமக்கு எழுதப்பட்டிருந்த மோசமான விதியை மாத்தி எழுதுவாருங்க அந்த கருணாமூர்த்தி. இப்ப முருகப்பெருமானோட திருவடிக்கு எங்க போறதுன்னா அதுக்கும் அருணகிரிநாதர் சொல்றார், தாவடி ஓட்டும் மயிலின் மீதும் தேவர் தலையிலும் என் பாடி ஏட்டினும் பட்டதன்றோன்னு. என்னன்னா முருகப்பெருமானோட பாதங்கள் மொத்தம் 3 இடத்துல பட்டிருக்கான். ஒண்ணு மயில், தேவர்கள் தலை, மூன்றாவதா என் பாடி ஏடு. அப்படின்னா அருணகிரிநாதர் வைத்திருந்த திருப்புகழ் புத்தகம். ஒரு பாடல்ல இல்ல, ஒரு எழுத்துலயும் முருகப்பெருமானோட திருவடிகள் பட்டிருக்கான். அப்போ நம்ம எப்ப திருப்புகழை பாடுறோமோ, மனம் உருகி 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 திருப்புகழை பாடுறோமோ நம்ம தலைமீதும் முருகப்பெருமானோட திருவடிகள் படும். நமக்கு ஏதாவது தலையெழுத்து மோசமா எழுதப்பட்டிருந்தாலும் கண்டிப்பா அதை மாத்தி திருத்தி நம்மளையும் தடுத்தாட்கொள்வார் அந்த ஆறுமுக நயினார். நன்றி. எல்லா புகழும் முருகருக்கே.